தென்னாடுடைய சிவனே போற்றி. காதராகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மைப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. கோகர்ணாங்கிற அற்புதமான க்ஷேத்திரம் இது. ஒரு தடவை காசி போயிட்டு வந்தா பலன் உண்டு. காசி யாத்திரை கோடி முறை காசி யாத்திரை பண்ணின பலன் கோகர்ணா தரிசனத்தினால உண்டாரு. பாரத தேசத்தினுடைய எல்லைய 4 விதமா நிர்ணயம் பண்ணுவான். தட்சிணம் தெற்க ராமேஸ்வரம், உத்தரம் வடக்க கேதாரநாதம் பத்ரிநாதம், கிழக்க பூரி ஜெகநாதம், மேற்க கோகர்ணா கஷேத்திரம். கொஞ்சம் கிட்டக்க வந்துருங்க பஸ்ஸுக்கு. ஏன் நிழலா இருக்கேன்னு வந்தேன். தெற்க ராமேஸ்வரம் நம்ம ஊர். மாமி நம்ம ஊர் நம்ம விட்டுலாமா? தஞ்சாவூர் தானே நீங்க? விட்டுலாமா? இன்னும் விசேஷம். இதுல இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு ஸ்லோகம் சொல்றது, பூர்வே சித்தேஸ்வரஸ்ய தட்சிணே அகநாசினி உத்தரே சால்மலி கங்கா பশ্চিமே லவணாம் விதி அப்படின்னு. மேற்க கோகர்ணான்னு சொல்றதுக்கு இந்த கோகர்ணாவை எது பாதுகாக்கிறது அப்படின்னா, கோகர்ணாவினுடைய கிழக்க சித்தேஸ்வருங்கிற மகாதேவ் தபஸ் பண்ற. கோகர்ணாவினுடைய தெற்க அகநாசினிங்கிற நதி ஓடுறது. கோகர்ணாவுக்கு வடக்க சால்மலி கங்காங்கிற நதி ஓடுறது. கோகர்ணாவுக்கு மேற்க அழகான கடற்கரை இருக்கு, லவணாம் விதி. இந்த ஸ்லோகம் இதுதான் சொல்றது. ஒரு ஊர்ல ஒரு ஊர் தெரியும், இல்ல ஒரு நகரம் தெரியும், ஒரு கோவில் தெரியும். கோகர்ணால மலை இருக்கு, காடு இருக்கு, நகரம் இருக்கு, கிராமம் இருக்கு, கோவில் இருக்கு, சமுத்திரம் இருக்கு, 2 புண்ணிய நதி இருக்கு, 33 வாவிகள் தீர்த்தம் இருக்கு. இதை தவிர கோடி தீர்த்தம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் கோகர்ணா கஷேத்திரம். உலகத்திலேயே பிரம்மாண்டமான சுவாமி யாருன்னா இவர் தான். உலகத்திலேயே சின்ன மூர்த்தி சிவலிங்கம், இதை விட சின்ன சிவலிங்கம் வேற எங்கேயுமே கிடையாது. இவர் தான் சின்ன சிவலிங்கம். இவ்வளவுதான் அளவு. ஒரு கட்டவரில் ஆத்மலிங்கம் எவ்வளவோ, ஒரு கொட்டப்பாக்கு அளவு தான் இங்க இருக்கக்கூடிய சுவாமி மூலவர். ஆனா சுவாமிக்கு பேர் என்னன்னா மகாபலம் பொருந்தியவர், மகாபலேஸ்வர். அப்பேற்பட்ட ஒரு விசேஷத்துவம் இங்க இருக்கக்கூடிய சுவாமி. சுவாமி மேற்க பார்க்க மேற்க பார்க்கிற சிவனை ஒரு சுவாமி தரிசனம் பண்ணா நம்மளோட சிவாலயம் வந்தவங்களுக்கு தெரியும். 1000 சிவாலயம் தரிசனம் பண்ண பலன் உண்டு. கோகர்ணாவை தரிசனம் பண்ணா கோடி சிவாலயம் தரிசனம் பண்ண பலன் உண்டு. என்ன கோகர்ணான்னு இந்த வார்த்தை அப்படின்னா, கோன்னா பசுமாடு, கோன்னா தேவர்கள், கோன்னா இந்திரியம், கோன்னா ஞானம், கோன்னா புத்தி, கோன்னா ஆற்றல், கோன்னா செல்வம், இதெல்லாம் இருக்கு இல்லையா. என்ன இருந்தாலும் பசுமாட்டினுடைய காது கர்ணம், கோகர்ணம். பசுமாட்டினுடைய காது எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த க்ஷேத்திரம் ரகசியமா இருக்கு. அதனால இந்த ஊருக்கு யாருமே சொல்லலையே, நீங்க காதுல வாங்குறீங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா. அதனால இந்த ஊருக்கு கோகர்ணம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர். இங்க ராவணன் சிவபூஜை பண்ண க்ஷேத்திரம் இது. யார் யாரெல்லாம் பூஜை பண்ணிருக்கான்னா, நாகராஜா, வாசுகி, ஆதிசங்கரர், வசிஷ்டர், பரசுராமர், காமதேனு, தேவேந்திரன், பிரம்மா, உமையம்பிகை, இத்தனை பேர் பூஜை பண்ண க்ஷேத்திரம். கோகர்ணா தரிசனம் பண்றதே ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டம். நீங்க கிளம்பி வந்துடுவேல், புயல் அடிக்கும், காத்து அடிக்கும், திரும்பி போயிடுவேன். கோகர்ணா தரிசனம் கிருத்வா புனர்ஜென்மம்னா வித்யதே. கோகர்ணாவை தரிசனம் பண்ணா அடுத்த ஜென்மா இல்லையா. ஞான சம்பந்தர் இந்த க்ஷேத்திரத்தை தன்னுடைய வார்த்தையினால சொல்றத
கண்களால் பயன் என்ன உன்னை காண்பது, கால்களால் பயன் என்ன உன்னை நாடுவது, கைகளால் பயன் என்ன உன்னை பூஜிப்பதுங்கிற அப்பர் பெருமானுடைய க்ஷேத்திர கோவையில். இதை தவிர இந்த க்ஷேத்திரத்தை ரொம்ப விசேஷமா ஸ்லாகித்து சொல்றேன். ஒரு க்ஷேத்திரம் இத்தனை விசேஷமா அப்படின்னா, ஒரு நாள் லங்காபுரியில ராவணன் உட்காந்துட்டு பூஜை பண்றதே அவனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. நம்ம ஊரை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறான். ஆத்மலிங்கத்தை இங்க வச்சுட்டோம்னா நம்ம ஊரை பாதுகாத்து விடலாம், எல்லாம் அழிஞ்சா கூட இது அழியாம இருக்கும் அப்படின்ட்டு உடனே கிளம்பி கைலாயம் போறான். கைலாயம் போனவன் என்ன பண்ணான்னா, சாம வேதம் தன்னுடைய உடம்பு அப்படியே அழகா யாழாக்கி அதுல சாம வேதம். சுவாமி ரொம்ப தயாளு பரமேஸ்வரன், யார் எதை கேட்டாலும் கொடுத்துடுவேன். ராவணனுக்கு முன்னாடி உண்டா தரிசனம் கொடுத்து உனக்கு என்ன வேணும்னா நீ தான் வேணும்னா சுவாமி கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். தன்னையே ஒரு சூக்ஷ்ம வடிவாக்கி ஒரு லிங்கமாக்கி கையில கொடுத்தாரு. ஆத்மலிங்கம்பா, வேற எங்கேயும் வச்சுடாத, ஜாக்கிரதையா எடுத்துட்டு போய் உன்னுடைய க்ஷேத்திரத்தில் வச்சுக்கோ, கீழே எங்க வச்சாலும் பிரதிஷ்டி ஆயிடணும். நான் தலையில எடுத்து வச்சுருந்தான். ரொம்ப கொண்டாடினா ஆகாய மார்க்கமா கிளம்பினான். தேவேந்திரனுக்கு தெரிஞ்சு கொடுத்து, ஆஹா இவனை அப்படியே விட்டுட்டோம்னா கொண்டு போய் ஊர்ல வச்சுட்டோம்னாக்க லங்கையை கைலாயம் ஆயிடும். அதனால எதையாவது இவனை தடுத்து நிறுத்தணும். உடனே நாரதரை போய் எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்ணா. நாரதர் அத்தனை பேரும் சேர்ந்தா, ஆனந்த லோகம் போனா, கணபதியை பிரார்த்தனை பண்ணா, கவலைப்படாதீங்கன்னா. அப்படியே வர 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 ரொம்ப தூரம், அவெல்லாம் நினைச்ச மாத்திரத்துல வந்துடுவான். நேரம் ஆகிண்டே இருக்கு. சாயந்தரம் வந்துடுது, சந்தியாவந்தனம் பண்ணணும். வள அனுஷ்டானத்தை விட மாட்டான், நம்மள மாதிரி கிடையாது. உடனே கீழே இறங்குறா. கீழே இறங்கின உடனே பாக்குறான், ஆஹா அனுஷ்டானம் பண்ணணுமே, கையிலயோ சிவபெருமான் இருக்காருன்னா. இந்த பக்கம் பாக்குறான், ஒரு சின்ன குழந்தை இருக்கு, ஜாக்கிரதையா கையில வச்சுக்கோப்பா, இறங்கி ஸ்நானம் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு வரேன்ட்டு கீழே இறங்கினான். அகனாசினின்னு ஒரு நதி ஓடுறது, இறங்கினா ஸ்நானம் பண்ணா அவ்வளவு பிரமாதமா தீர்த்து. அதை விட்டு எழுந்துக்கிறதுக்கு மனசு இல்லை. வேதம்லாம் சொல்லிகிட்டே இருக்கா, நேரம் போயிட்டே இருக்கு. இந்த குழந்தை இங்கேருந்து குரல் கொடுத்தது, ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை. 3வது தடவை ஹே ராவணான்னு வரல, கீழே வச்சுடுத்து. அப்பதான் பாக்குறான், ஆஹா கீழே வைக்க உடனே ஓடி வரான். அங்கேருந்து ஓடி வந்து எடுத்தா அந்த சிவலிங்கம் இங்கேருந்து ஆரம்பிச்சு அதல சுதல பாதாள ரஜாதல மகாதல தலாதலன்னு கீழே கொடுத்து எடுக்க முடியல. கதறான், ஹே சுவாமி. கோவம் வந்து அந்த குழந்தையோட தலையில ஒரு குட்டு குட்டினான். இந்த குழந்தை ஓடி போச்சு. நீ ஓடுறியா பாரு பாரு அப்படின்னா, கணபதி அழகா 2 கரத்தோட திவ்யமா காட்சி கொடுத்த. கணபதி நீயா அவசரப்பட்டுட்டேனா, 2 பக்கம் தலையில குட்டின்டா. ராவணனால குட்டுப்பட்டதுனால இங்க உள்ள பிள்ளையாருக்கு நடு நெத்தியில ஒரு பள்ளம் இருக்கும். யானைக்கு எப்படி இருக்கோ அது மாதிரியான ஒரு பள்ளம் இருக்கும். நாம தொட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கோ அது மாதிரி உள்ள போயிட்டோம். அதை போய் மெனக்கெட்டு பார்க்க முடியாது இருந்தா. அதனால ராவணன் அதுக்கப்புறமா நெத்தி பொட்டுல குட்டினான். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இன்னி வரைக்கும் நம்மளாம் நெத்தியில சுக்லாமிரதனம் போட்டுக்கிறதுக்கு காரணமாச்சு. அகஸ்தியர் இங்க இருந்து சிவ பூஜை பண்ணிருக்க. ஆதிசங்கரர் இங்க வந்து தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆதிசங்கரருக்கு குண்ம நோய் வந்துருது. வயிற்று வலி தாங்க முடியல. என்னடா பண்றதுங்கிற ஒரு நாள் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ண, சரியா படுத்து. 2ஆம் நாளைக்கு ஜாஸ்தியா படுத்து. உடனே இங்கேருந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ண உடனே சுவாமி சொன்னாரா, இங்கேருந்து திருச்செந்தூர் போ, அந்த இடத்துல உனக்கு அனுகிரகம் உண்டுன்னா. கண்ணை மூடி கண்ணை திறந்தார் சங்கர். திருச்செந்தூர்ல இருக்க. திருச்செந்தூர் கதவு திறந்தது. உள்ள போனாக்க 16 நாகங்கள் சுப்பிரமணியரை பூஜை பண்ணிட்டு இருக்கு. மறந்து போயிட்டார். பார்த்துட்டு இப்பதான் பாக்குறார். சதாபால ரூபா பிபிக்நாத்ரி கந்திரி மகாதந்தி வக்ராபி பஞ்சாஸ்யமான்யா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பார்த்தா அப்படியே கொற்றார். ஷண்முக புஜங்கம் அந்த இடத்துல அழகா பிரசன்னதை பண்றார். பார்க்கிறார், வயிற்றுவலி சரியா போச்சு. ஷண்முக புஜங்கம் தோன்றியதுக்கு காரணமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவம். இங்க அம்பாலே நதி ரூபமா இருக்கான். சுவாமி கிழக்க பார்க்க, அம்பாள் மேற்க பார்க்க. கோவில் உள்ள ஒரு குளம், அதுக்கு பக்கத்துல அம்பாள். அம்பாளுக்கு தாமிர கௌரின்னு பேர். கடம்பவனம் இந்த ஊருடைய ஸ்தல விருட்சம். நந்திகேஸ்வரர் நித்திய ஆத்ம பூஜை பண்றார். சிவராத்திரி அன்னைக்கு 2வது காலத்துல இன்னைக்கும் ராவணன் வந்து பூஜை பண்றதா ஐதீகம். அதனால ஒரு 20 நிமிஷம் சன்னதி எல்லாம் சாத்திட்டு உள்ளுக்குள்ள யாரையும் உள்ள விட மாட்டா, வெளியில வந்து நிப்பா. 20 நிமிஷம் கழிச்சு சன்னதியை திறந்தா ஒரே புஷ்பம் பன்னீர் வாசனையா இருக்கும். இப்படிலாம் அபூர்வமான ஒரு சிவாலயம். எப்படி தரிசனம் பண்ணணும்னு கேட்டோம்னா ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி தரும்.
नमामीशमीशाननिर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम् अजं निर्गुणं निर्विकल्पं निरीहं चिदाकारमाकाशवासं भजेऽहं नमामीशमीशाननिर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम् निराकारमोङ्कारमूलं तुरीयं गिराज्ञानगोतीतमीशं गिरीशं कराळं महाकालकालं कृपालं गुणागारसंसारसारं नतोऽहम् तुषाराद्रिसङ्काशगौरं गभीरं मनोभूतकोटिप्रभासी शरीरं स्फुरन्मौलिकल्लोलिनी चारुगङ्गा रसफालबालेन्दुकण्ठे भुजङ्गा चलत्कुण्डलं शुभ्रनेत्रं विशालं प्रसन्नाननं नीलकण्ठं दयालं मृगाधीशचर्माम्बरं मुण्डमालं प्रियं शङ्करं सर्वनाथं भजामि प्रचण्डं प्रकृष्टं प्रगल्भं परेशम् अखण्डं भजे भानुकोटिप्रकाशं त्रयीशूलनिर्मूलनं शूलपाणिं भजेऽहं भवानीपतिं भावगम्यम् कलातीत कल्याण कल्पान्तकारी सदा सज्जनानन्ददाता पुरारी चिदानन्द सन्दोह मोहापहारि प्रसीद प्रसीद प्रभो मन्मधारी न यावत् उमानाथ पादारविन्दं भजन्ति हलोके परे वानराणां न तावत् सुखं वापि सन्तापनाशं प्रसीद प्रभो सर्वभूताधिवास न जानामि योगं जपं नैव पूजां नतोऽहं सदा सर्वदा देव तुभ्यं जराजन्म दुःखौघतातप्यमानं प्रभो पाहि शापान्नमामीश शम्भो रुद्राष्टकमिदं प्रोक्तं विप्रेण हरतुष्टये ये पठन्ति नरा भक्त्या तेषां शम्भुः प्रसीदति चन्द्रचूड शिवशङ्कर पार्वती रमणा निनगे नमो नमो चन्द्रचूड शिवशङ्कर पार्वती रमणा निनगे नमो नमो सुन्दरतर पिनागधर हर सुन्दरतर पिनागधर हर गङ्गाधर गज चर्माम्बरधर गङ्गाधर गज चर्माम्बरधर चन्द्रचूड शिवशङ्कर पार्वती रमणा निनगे नमो नमो
இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.